அனைவருக்கும் வணக்கம். தமிழ்க்குடியில் விருந்துக்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம சர்க்கரையை வச்சு பண்ண போகிறதில்ல, இது வெல்லம் சேர்த்து பண்ண போகிறோம். அதனால் இந்த அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டில் இந்த ஓரங்களை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு கைகளாலேயே இந்த பிரெட்டை பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரெட்டை நல்லா பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டம்ளருக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வெல்லத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் விட்டாலே போதும். ரொம்ப தண்ணி அதிகமாக விட வேண்டாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வெல்லம் இப்போது கரையட்டும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவு கரைஞ்சா போதும். பாகுபதெல்லாம் எதுவும் வரணும்னு தேவையில்லை. நம்ம இதில் இருக்கிற தூசியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிறலாம். வெல்லத்தை வடிகட்டி நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு அளவு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகின உடனேயே நாம் அதில் பிச்சு வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறலாம். நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நெய்யில் நல்லா வறுத்துருங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பால் சேர்த்துக்கலாம். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த பிரெட்டு அந்த பாலில் நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். அது வரைக்கும் விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், இந்த பாலும் பிரெட்டும் நல்லா கலந்து ஓரளவுக்கு நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போது நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம இதில் வெள்ளை கரைசல் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிக்கும். இது அல்வா பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கட்டியாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், அல்வா நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கிளறிக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நாம் இதை வேறொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, வெல்லத்தில் செஞ்ச பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.